நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்துரு. இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளின் தந்தை என போற்றப்படும் நம்மாழ்வாரை போல செயற்கை உரங்கள் அல்லாமல் முழுக்க முழுக்க இயற்கை உரங்களை பயன்படுத்தி விவசாயம் செய்து வரும் எக்ஸ் ஆர்மி ஆஃபீஸர் திரு சத்யமூர்த்தி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். ஓகே, உங்களை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் சொல்லுங்கள் சார். என் பேர் சத்யமூர்த்தி. நான் பிறந்தது இந்த ஊர் தான், குன்னாரம்பட்டி கிராமம், மதுரை மாவட்டத்தினுடைய ஒரு பகுதி. நான் சிறு வயசுலேயே பள்ளிக்கூடம் முடிச்ச பின்னாடி ஆர்மிக்கு போயிட்டேன். அங்கே ஒரு 30 வருஷம் இராணுவ பணி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விருப்ப ஓய்வு எடுத்து விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆர்வம். சின்ன வயசுலேருந்தே அந்த ஆர்வம் இருந்தது. எங்களுடைய குடும்பம் விவசாய குடும்பம் தான். இது விவசாய பூமி, விவசாய ஏரியா. அதனால நான் மறுபடியும் என்னுடைய சொந்த ஊருக்கே வந்துட்டேன். இங்கே ஒரு 4 வருஷமாக நான் இப்போ விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ உங்களுடைய ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள் சார். என் ஒய்ஃப் சிவசங்கரி, அவங்க பிறந்தது கோயம்புத்தூர். அவங்க ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல், அங்கே பண்ணிகிட்ருக்குறாங்க. எனக்கு 2 பெண் குழந்தைகள். மூத்தவ இப்போ யாழினி, அவள் பிடெக் செகண்ட் இயர் பண்ணிகிட்ருக்கா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில். எனர்ஜி அண்ட் என்வாயர்மெண்டல் இன்ஜினியரிங் எடுத்திருக்கா. பிரில்லியன்ட் கிட். 10th-லையும் 12th-லையும் ஸ்கூல் டாப்பு. இதுதான் பண்ணணும்னு சொன்னால் அதனால் அவள் அதை பண்ணிகிட்ருக்கா. இப்போது 2வது பொண்ணு 11th பண்ணுறா. அவள் 10th ஸ்டேட் டாப்பர். அவள் நீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கா. யாகவி பேர் அவள் பேர். இதுதான் என்னுடைய ஃபேமிலி. ஓகே சார். இப்போ எந்த ஒரு தொழில் பண்ணாலும் சரியான திட்டமிடல் இருக்குன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நீங்கள் ஒரு ஆர்மியில் எப்படி நீங்கள் ஆர்மிலே இந்த விவசாயம் பண்ணுங்கிறத அங்கேயே திட்டமிட்டீங்களா? விவசாய குடும்பத்திலேருந்து போனவன். விவசாயத்து மேலே எனக்கு எப்போவுமே ஆர்வம் இருந்தது. ஆர்மிலையும் இந்தியா முழுக்க சுற்றி இருக்கோம். எல்லா பக்கமே விவசாயம் தானே. அந்த விவசாயத்தை பார்க்கும்போது பஞ்சாபாக இருக்கட்டும், ராஜஸ்தானாக இருக்கட்டும், காஷ்மீராக இருக்கட்டும், நார்த் ஈஸ்டாக இருக்கட்டும், எல்லா பக்கமே விவசாயம் இருக்குது. ஸோ அங்கேயும் விவசாயம் எப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு கம்பேரிஷன், ஒரு ஒப்பீடு எப்போவுமே என்கிட்ட இருக்கும். வெளியில் வந்த பின்னாடியும் அதை தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. அதுக்கான திட்டமிடல் இருந்தது. அந்த திட்டமிடலில் தான் இப்போ 4 வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ என்னென்னலாம் பண்ணலான்னு எப்போ உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது? அதாவது இன்றைக்கி விவசாயத்தில் இப்போ இந்த கிராமத்துலேருந்து விவசாய பேக்ரவுண்ட்லேருந்து போனதுனால விவசாயத்தில் சிரமங்களை தான் கவுண்ட் பண்ணுவாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, விவசாயத்தில் பெருசாக முன்னேற முடியாது. உண்மைதான், நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. உதாரணமாக இன்றைக்கி வேலையாட்கள் கிடைக்கிறது கிடையாது, சரியான உற்பத்தி பொருளுக்கு சரியான விலை கிடைக்கிறது கிடையாது. இன்னும் ஒரு இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட், அதாவது நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும், அதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதனுடைய சப்போர்ட்லாம் முழுமையாக இன்றைக்கி கிராமத்தில் உள்ள ஒரு சாதாரண விவசாயிகளுக்கு போய் கிடைக்கிறது இல்லை. நம்ம ரீச் அவுட் பண்ணணும். நமக்கு அதுக்கான பேசிக் இன்டெலிஜென்ஸோ ஒரு பிஆர்ஓ இருந்தால், கனெக்டிவிட்டி இருந்தால் தான் நம்ம போய் பண்ண முடியும், அதெல்லாம் எடுத்துக்க முடியும். ஒரு சாதாரண விவசாயி, படிக்காத விவசாயி அதெல்லாம் அவைல் பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி சாதாரண விஷயமா இல்லை, குதிரை கொம்பா தான் இருக்குது. மேபி போகிற காலங்களில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருந்தது. அது ஒரு சேலஞ்சாக, ஒரு மிலிட்ரி மேனாக, ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக, சரி இது ஒரு சேலஞ்ச், இந்த சேலஞ்சை நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போமே, இதில் இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இதுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு. இன்றைக்கி நிறையா, அதாவது முன்னாடி மாதிரி இல்லை. இன்றைக்கி நீங்கள் கூகுள் தட்டினீங்கன்னா நிறையா விஷயங்கள் கிடைக்குது. அன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி லிட்ரேச்சரை தேடி ஓடணுன்னா லைப்ரரிக்கு போகணும், நிறைய பேரை போய் பார்க்கணும். இன்றைக்கி எல்லாருமே உங்களுடைய செல்ஃபோனுக்குள்ளே இருக்கிறாங்க. அது நம்மாழ்வாராக இருக்கட்டும், இல்லை ஜீரோ பட்ஜெட் சுபாஷ் பாலேக்கராக இருக்கட்டும், எல்லாருமே உள்ளே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய வழிகாட்டுதல் கைட்லைன்ஸ் இருக்குது, அதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சந்தேகம் வரும்போது நிறையா கனெக்டிவிட்டி, இன்றைக்கி டிஜிட்டல் கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால அது நமக்கு கொஞ்சம் உதாரணம், முன் எக்ஸ்பீரியன்ஸ், முன் அனுபவம் இல்லைன்னா கூட அது கொஞ்சம் ஓரளவுக்கு இதுகளை பார்த்து நம்ம பண்ணிக்க முடியுது. சரி, இப்போ நம்ம போனதுக்கப்புறம் நம்ம ஊரில் தான் அதை பண்ணணும் அப்படிங்கிறதா உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? போய் மூலியமாக நம்ம ஊரில் பண்ணணும், எவ்வளோ ஏக்கரில் எந்த மாதிரியான இயற்கை சார்ந்த பொருட்கள் முதல்ல பண்ணணும்னு சொல்லி ஆரம்பிச்சிங்க? எனக்கு கொஞ்சம் பூர்வமாகவே நிலம் இருந்ததுங்க. அதனால வேற எங்கேயும் போய் நிலம் வாங்குறதை காட்டிலும் நம்ம ஊர்லேயே வாங்கலாங்கிறது ஒன்று. 2வது விஷயம் என்னன்னு கேட்டால், எல்லா பக்கமும் சுற்றிருக்கேன். மேபி கேஞ்சட்டிக் பிளைன், அதாவது கங்கையினுடைய சமவெளி புறங்கள்னு சொல்லுவாங்க, சமதளங்கள் சொல்லுவாங்க. அது ரொம்ப ஒரு நல்ல மண். அதே மாதிரி நார்த் ஈஸ்டில் சில ஏரியாவில் நல்ல மண். அதுக்கு ஈக்குவலாக நம்ம மண்ணை சொல்லலாம். குன்னாரம்பட்டி, சேக்கிப்பட்டி, இந்த மண்ணை சொல்லலாம். இந்த மண்ணு தான் என்னை இங்கே மறுபடியும் இழுத்துட்டு வந்ததுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆரோக்கியமான ஒரு மண் நம்ம மண். அதனால தான் நான் இங்கே வந்தேன். வேற எங்கேயும் போய் பண்ணுறது காட்டிலும் இங்கே பண்ணுறது, தண்ணியும் இருக்குது நமக்கு, மண்ணும் நல்ல மண். ஓரளவுக்கு இங்கேயே சின்ன வயசுலேருந்தே இருந்ததுனால, விவசாய குடும்பங்கிறதுனால இங்கே உள்ள லேபர் ஃபோர்ஸையும் நான் என்னால் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் தொடர்ந்து இதில் லீவுகள்லாம் வரும்போது விவசாயத்தில் ஈடுபட்டுக்கிட்டு தான் இருந்திருக்கேன். அதனால் இங்கேயே பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு.
சார் இப்போ விவசாயத்துக்கு வந்து தண்ணி ரொம்ப அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது எப்படி சார் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணுறீங்க? நீரின்றி அமையாத உலகுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரை மாத்திரம் நம்ம ஓரளவுக்கு அதிர்ஷ்டம் செஞ்சவங்கன்னு தான் சொல்லணும். ஆத்துக்கால் பாசனம் இல்லைன்னா கூட நம்மளுடைய கிரவுண்ட் வாட்டர் லெவல் நல்லா இருக்கு. காரணம் நமக்கு நிறைய ஏரிகள், அதாவது நீர்நிலைகள் நிறைய உற்பத்தி பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். உதாரணமாக பார்த்துட்டா கொட்டாம்பட்டி யூனியனில் ஒரு 960 நீர்நிலைகள் இருக்கு. இது எங்கேயுமே இந்த அளவுக்கு இருந்தது கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு புள்ளி வர சொல்லுது 38,000 நீர்நிலைகள் இருக்குன்னு சொல்லுது. 38,000 நீர்நிலைகள். அப்படி பார்த்தா ஆவரேஜா ஒரு மாவட்டத்துக்கு வந்து 1000 நீர்நிலைகள்னு சொல்லலாம். மதுரை மாவட்டத்தில் கொட்டாம்பட்டிங்கிறது ஒரு யூனியன், ஒரு 13 பிளாக்ல ஒரு பிளாக். அந்த ஒரு பிளாக்ல மாத்திரம் 960 நீர்நிலைகள் இருக்கு. இது வேற எந்த பிளாக்லையும் இந்த அளவுக்கு இருக்காது. அவ்வளவு டென்சிட்டி இருக்கு. அது காரணம் என்னன்னு கேட்டால், நமக்கு ஆத்துப்பாசனம் இல்லைங்கிறத நம்மளுடைய முன்னோர்கள் உணர்ந்துக்கிட்டு இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை நடுவில் வருது, பரம்பு மலை வரைக்கும் அது போகுது. கறந்த மலையிலேருந்து பார்க்கலாம், அங்கிட்ட பின்னாடி பழனி, கொடைக்கானல், அதெல்லாம் கிழக்கு தொடர்ச்சி மலைன்னே சொல்லலாம். அந்த மலைகளில் தான் நம்ம வர்றோம். அந்த மலையினுடைய தெற்கு பக்கத்தில் நம்ம ஊர் இருக்கு. அங்கே அந்த மலையிலிருந்து கிளம்பி வர்ற தண்ணிகள்லாம் நம்ம சேமிச்சு வைக்கிறதுக்காக அந்த மாதிரி நீர்நிலைகளை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதனால கிரவுண்ட் வாட்டர் ஓரளவுக்கு பரவாயில்லமா இருக்கு. உதாரணமாக 2012க்கு முன்னாடி எல்லாருமே கிணத்து பாசனத்தில் தான் இருந்தோம் நம்ம ஏரியாவில். 2012 ஒரு சூழ்நிலை வந்தது. 10 வருஷமா மழை இல்லாமல் இருந்தது, ஒரு 5 வருஷமா அந்த நேரத்தில் மழை இல்லாமல் இருந்தது. 2019 வரைக்கும் மழை இல்லை. ஆக மொத்தம் ஒரு 9-10 வருஷம் நம்ம மழை இல்லாமல் சமாளிச்சிருக்கிறோம். மரங்கள் எல்லாம் ஒரு மாதிரி இறந்து போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை எல்லாம், அச்சமெல்லாம் வந்தது. அப்போ 2012 கிணத்து பாசனத்தை விட்டு நம்ம போருக்கு போயிட்டோம். போர் சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிற சந்தேகம் இருந்தது. நல்ல வேலைக்கு சக்ஸஸ் ஆகிட்டது. ஆனால் இது நிரந்தரம் கிடையாது. அதை தான் மக்கள் புரிஞ்சுக்கிறணும். அதாவது ஒவ்வொரு வருஷமும் கிரவுண்ட் வாட்டரை நம்ம டிப்ளீட் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கோம். கிரவுண்ட் வாட்டர் அப்படிங்கிறது பல கோடி வருஷங்களா பூமியில் சேகரிக்கப்பட்ட தண்ணி. இன்னைக்கு உள்ள டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம எடுத்துடுறோம். நம்ம ஒரு 40 வருஷத்துக்கு பின்னாடி போய் பார்த்தோம்னா, நம்ம அப்பா தாத்தாலாம் எப்படி விவசாயம் பண்ணாங்கன்னா, கமலை இறைப்பாங்க, இரவப்பட்டி போடுவாங்க, ஏத்தம் இறைப்பாங்க. அதெல்லாம் மனித சக்தி எவ்வளோ நேரம் உழைக்குமோ அந்த அளவுக்கு தான் தண்ணி எடுப்பாங்க. அப்போ தண்ணியை முழுமையாக எடுத்துட முடியாது. ஆனால் இன்னைக்கு மோட்டரை போட்டுட்டு கரண்ட் இருக்கிற வரைக்கும் உறிஞ்சலாம். அப்போ உறிஞ்சி அது என்ன பாயுதா பாயலான்னு கூட இன்னைக்கு பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. அவ்வளோ சோம்பேறித்தனமும் வந்துருச்சு மக்கள் மத்தியில். அப்போ கூடுதலான தேவைக்கு அதிகமான உபயோகம் இருக்குது தண்ணிக்கு இன்னைக்கு. அதை நம்ம விழிப்புணர்வு இல்லாமல் உபயோகிக்கிறோம். இது எங்கே போய் முடியும்னு சொல்ல முடியாது. அதாவது நிரந்தரம் இல்லை, தண்ணி இதே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால அட்லீஸ்ட் நான் பண்ணுற விவசாயத்தில் தண்ணிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தினால நம்ம மொத்த 20 ஏக்கர்லையுமே சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கோம். உதாரணமாக நான் இங்கே இருக்கிறதுனால தண்ணி போர்ட்ஃபோலியோவை நான் தண்ணி பாய்ச்சுறது என்னுடைய பொறுப்பு. மற்ற வேலைகளுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க. சொட்டு நீர் அப்படிங்கிறதுனால கேட் வால்வு திருப்புறது தானே. ஸோ எனக்கு தெரியும் எப்போ எங்கே பாய்ச்சிருக்கோம், எப்போ நீ அடுத்து பாய்ச்சணும் அப்படிங்கிறத. உதாரணமாக தென்னை மரத்துக்கு தண்ணி பாய்ச்சிருங்கிறது, தென்னை மரத்தினுடைய வேர்கள் வந்து குறைஞ்சது ஒரு 20 அடியாவது வெளியில் வந்திருக்கும். நம்மளும் சாப்பிடும் பொழுது இங்கிருந்து சாப்பிட்றது கிடையாது, இங்கிருந்து தான் சாப்பிடுவோம். ஸோ மட்டை எங்கே வரைக்கும் வருதோ அந்த அளவில் தான் வேர் வந்திருக்கும், தென்னையினுடைய மட்டை வர்ற அளவுக்கு. அதனால தான் இந்த மாதிரி ஒரு செவ்வக வடிவில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கோம். மரத்துலேருந்து 2 பக்கமும் 5 அடி விட்டுட்டு 6 அடி அகலத்தில் ஒரு செவ்வகமாக ஒரு ஏற்பாடு பண்ணி அதில் ட்ரிப் லைனை விட்டுருக்கோம். ஸோ தண்ணி பாய்ச்சும் பொழுது இந்த செவ்வகத்துக்குள்ளே தான் பாயும். அதாவது ஒரு 15 அடி நீளம், 6 அடி அகலம், 2 மரத்துக்குமே பாய்ச்சிக்கிறோம். அந்த மாதிரி அந்த பக்கம் பாயும் போது அந்த பக்கத்துக்கும் பாய்ச்சிக்கிறோம். ஸோ இப்படி தான் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கோம். இது வந்து உதாரணமாக ஒரு மணி நேரம் பாய்ச்சினா போதும் இது பெருகிடும். அப்போ ஒரு ஏக்கர் நிலத்துக்கு ஒரு 2 மணி நேரம் மேக்ஸிமம் அதுக்குள்ளே தண்ணி பாய்ச்சிடும். இதே கன்வென்ஷனல் மெத்தடில் நீங்கள் பாய்ச்சினீங்கன்னா ஒரு நாள் முழுவதும் பாய்ஞ்சாலும் பாயாது. இல்லை செய்பாய்ச்சலாக பாய்ச்சினா 2-3 நாள் பாய்ச்ச வேண்டியது இருக்கும். அவ்வளவு தேவையில்லை. ஒரு மரத்துக்கு தேவை ஒரு நாளைக்கு 80-100 லிட்டர். அது இதில் இந்த மாதிரி மெத்தடில் கரெக்டாக பூர்த்தி பண்ண முடியும். அப்போ தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பண்ணுறோம் இதில் இந்த மாதிரி பண்ணும்பொழுது. இப்போ பலாமரங்கள் கண்ணுகள் நிறையா பார்க்கும்போது நிறையா பச்சை பசேன்னு இருக்குது சார். இது எவ்வளோ கண்ணுகள் வச்சுருக்கீங்க? ஒரு 600 பழம் வச்சுருக்கோம் நம்ம. 600. இந்த பழம் ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னு, நம்ம மண் செம்மண்ணுக்கு பழம் நல்லா வரும். இன்னொன்று வந்து நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வெறும் தென்னை மத்திரம் தான் போட்டிருக்கிறாங்க. தென்னைக்குள்ள ஊடு பயிராக கூடுதலாக வாழை மத்திரம் போட்டிருப்போம், வாழை வேணா போட்டிருப்பாங்க. அதில் நிறைய உழைப்பு இருக்குது. ஒவ்வொரு வருஷம் மறுபடியும் மாற்றணும். அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி உள்ள லேபர் பிரச்சனை இல்லை, பெர்மனன்சி வேணும் அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது கொஞ்சம் அதற்கான தேடலில் ஈடுபடும் பொழுது புதுக்கோட்டையில் ஒரு மாடல் தென்பட்டது. அதாவது தென்னைக்குள்ள பலாவில் மிளகு. அது போய் பார்த்துட்டு வந்த பொழுது எனக்கு இது நம்ம மண்ணுக்கு வரும் அப்படிங்கிற எண்ணம் தோணுச்சு. அதனால நான் அங்கேருந்து பலா கொண்டு வந்து வச்சேன். ஏன்னு கேட்டால் மிளகுக்கு வந்து ஒரு 35-40 டிகிரிக்குள்ளே இருக்கணும், செல்சியஸ் 35க்குள்ளே இருக்கணும். அந்த வெப்பநிலையை கொண்டு வர்றது நம்ம வந்து ஓப்பனில் மிளகு வச்சா வராது. ஏன்னா அது மலையில் வரக்கூடிய பயிர். கரிமுண்டான ஒரு வெரைட்டி இருக்குது, பிளெயினில் வரக்கூடிய பயிர். அதுக்குமே இந்த சீதோஷ்ண நிலை 35க்குள்ளே கொண்டு வரணும்னா தென்னைக்குள்ளே பலா வைக்கலாம், பலாவில் அப்படி மரத்தில் ஏற்றி விடலாம். முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, பலா வந்து கீழே படுற தன்மை உள்ளது. ஆமாம் சார். நான் இந்த பலா வைக்கும் பொழுது
எனக்கு அந்த மிளகு வைக்கணுங்கிற ஐடியா இல்ல. ஓ. பலா நல்லா வருமா அப்படின்னு பாக்குறதுக்காக வச்சது, சாம்பிளுக்காக ஃபர்ஸ்ட் வச்சது. வச்சேன். அதனால கீழ இருந்தே கிளைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இதுல மிளகு ஏத்தி விடும் பொழுது அவ்வளவு அதிகமான கொடிகள் படராது. ஆனா அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், ப்ரூன் பண்ணி அந்த ஒரு 15 அடி ஒரு ட்ரங்கா போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா கண்ணும் வச்சிருக்கிற 500 கண்ணுமே அந்த மாதிரி ப்ரூன் பண்ணி ஏற்றி மேலே கொண்டு போயிட்டான். பொதுவாக அந்த மாதிரிலாம் மலைப்பகுதியில் இப்போ ஊட்டி கொடைக்கானல் மாதிரி மலைப்பகுதியெலாம் சார் இந்த மாதிரி எல்லாம் பராமரிப்பாங்க அதில் அந்த யூஸ்வலாக வந்து. இங்கே நான் சும்மா தான் இருக்கிறேன், ரிட்டையர்டு மேன், ஃபார்மில் சும்மா இருக்கேன். ஸோ எனக்கு வேலை வேணும், எனக்கும் டைம் பாஸ் ஆகணும், ஒரு ஆக்கப்பூர்வமான வேலை. டெய்லி எந்திரிச்சு ஒரு முறை பண்ணுறோம், அவ்வளோதான். ஒரு முறை பண்ணுறோம், வருஷத்தில் 2 வருஷம் பண்ணால் போதும், அதுக்கப்புறம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஜென்ரலி ட்ரங்க் ஒரு 10 அடியில் ட்ரங்கை கொண்டு விட்டுட்டா போதும், அப்புறம் அது ஒரு 15 அடி 20 அடி வரைக்கும் அது தானால வளர்ந்து போயிடும். எப்படி சார் மண்ணோட தன்மையை வச்சு தானே சார் அங்கே அந்த அந்த அக்ரிகல்ச்சர் வந்து நம்ம பண்ண முடியும், ஒவ்வொரு விவசாயம் நம்ம வந்து பண்ண முடியும். ஆமாம். இப்போ ஆரம்பத்தில் வந்து மண் எடுத்து போய் வேளாண்மையில் போயிட்டு கொடுத்து ரிசர்ச் பண்ணீங்களா இல்லை எப்படி அது வந்து? நான் மண் வளம் செக்கெல்லாம் பண்ணல. காரணம் நான் சின்ன வயசுலேருந்து இந்த மண்ணில் உருவானுவேன். இந்த மண்ணில் ஒரு என்ன சொல்லுவாங்க, வட இந்தியாவில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பணத்தை உள்ள போட்டால் கூட அதை எந்திரிச்சு நிற்கும்பாங்க. அந்த அளவுக்கு வளமான ஒரு மண் நம்ம மண் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எல்லா சத்துக்களுமே உள்ள மண். அதனால தான் தென்னை மரங்கள் நல்லா இருக்கு. நம்ம குண்டாரம்பட்டி தேங்காய்க்கு தனி மதிப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு மண் அப்படிங்கிறது நல்லா தெரியும் எனக்கு. அதனால நம்ம இயற்கையாக சேர்க்க வேண்டிய உரங்களை நம்ம சேர்த்துட்டோம்னா, ஐ மீன் சாணம், மாட்டுச்சாணம் போட்டாலே போதும். அதை விட வேற ஒன்றும் தேவை. இது வந்து நம்ம முழுக்க இயற்கை உரம் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா. இது வந்து இந்த காலத்துல ஆர்கானிக்ங்கிற பேர்ல நிறைய ஏமாற்று வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஆமா. நான் ஆர்கானிக் அப்படின்னு சொல்ற காட்டிலும் என்னுடைய பண்ணை இயற்கை பண்ணின்னு சொல்லுவேன். ஆர்கானிக்கும் இயற்கைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆர்கானிக்ல வெளியில இருந்தெல்லாம் இன்புட் கொண்டு வந்து போடுவாங்க இயற்கை உரங்களை. பட் என்னுடைய பண்ணையில வெளியில இருந்து எதுவுமே வர்றது கிடையாது. என்னுடைய பண்ணையில எல்லாமே நானே எங்கேயே ரீசைக்கிள் பண்றேன். அதாவது எதுவும் தீ வைக்கிறது கிடையாது. களை வெட்டினாலும் அந்த புல்லெல்லாம் குமிச்சு போட்டுருவோம், மட்டை வெட்டினாலும் அதெல்லாம் குமிச்சு போட்டுருவோம். மாடு, நாட்டு மாடு ஒரு 6 மாடு இருக்கு, ஆடுகள் ஒரு 100 ஆடுகள் இருக்கு. ஸோ பண்ணைக்கு தேவையான அனைத்து உரங்களும் இயற்கையாக என்னுடைய பண்ணையிலே ஜென்ரேட் ஆகுது. இந்த ஏரியா இருக்கிறதுனால பண்ணைக்கு ஆடு மாடுகளுக்கு தேவையான தீவனமும் நான் இங்கேருந்து பண்ணிக்கிறேன். ஸோ அதனால நீங்களே உற்பத்தி பண்ணனால ஈஸியாக மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸின்னு சொல்ல முடியாது, அதுக்கான கட்டமைப்புகளை நம்ம ஆரம்பத்தில் உருவாக்கி வச்சிருக்கிறோம். அதனால ஈஸியாக பண்ணுற மாதிரி தெரியுது. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, தண்ணியில் வாத்து ஸ்விம் பண்ணும் பொழுது மேலே ரொம்ப ஸ்மூத்தாக போகும், ஆனால் தண்ணிக்குள்ளே ரொம்ப வேகமாக பெடல் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நம்ம எவ்வளோ வேகமாக இதெல்லாம் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு பெடல் பண்ணிட்டு இருக்கோம், வேகமாக வெளியில் தெரியாது. ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி 100 ஆடு எங்கேயும் மேய போகிறது கிடையாது, இங்கே இருக்குது. 6 மாடு எங்கேயும் மேய போகிறது கிடையாது, இங்கே இருக்குது. கம்மியான லேபர்ஸ் வச்சுருக்கிறோம், வச்சுட்டு அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறோம். அதுக்கு காரணம் ஆட்டோமேஷன், ஒரு செமி ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கோம். நீர் பாய்ச்சலாக இருக்கட்டும், உழவாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஆட்டோ மோடில் போயிட்டுருக்கு. தீவனமாக இருக்கட்டும், ஆடுகளுக்கு தீவனம் கட் பண்ணி போடுறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு செமி ஆட்டோ மோட். அதனால வேலையாட்கள் குறைவாக நம்ம பண்ணிக்கிற முடியுது. செலவுகளை குறைக்கிறது என்னுடைய எய்ம். அப்படிதான் பண்ணியிருக்கோம், நம்ம பண்ணி வடிவமைச்சிருக்கிறோம் அந்த மாதிரி. ஓகே. இப்போ இது வந்து எந்த மாதிரியான பலாக்கன்றுகள் சார்? இது எவ்வளோ நாளாச்சு வச்சு? இது சிவப்பு பலான்னு ஒரு வெரைட்டி. சரிங்க சார். இது வந்து 2 வருஷம் ஆச்சு வச்சு. இப்போ 2 வருஷம் இவ்வளோதான் வளருது. 3 வருஷத்துல காய்க்கும்னு சொல்லுவாங்க. தரை வந்து சரள தரை, கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போதான் ஜீவாமிர்தம், ஆட்டுப்புழுக்கு எல்லாம் போட்டிருக்கோம். இதுக்கும் நம்ம அந்த இயற்கை தான், இதுவும் அது நம்ம பண்ணையில எதுவுமே வெளியில இருந்து கிடையாது, எல்லாமே இயற்கை தான். இது மேபி அடுத்த வருஷம் ஈல்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய மரமாக, சின்ன மரமா தான் இருக்கும், தான் இருக்கும், சின்ன காயா இருக்கும். சாதாரண நாட்டுப்பழம் அப்படின்னா 25-35 கிலோ வரைக்கும் வரும். ஓகே. இது வந்து 2 கிலோலேருந்து 3 கிலோ தான் வரும். 3 கிலோ வரும். ஸோ மரமும் சிறுசா தான் இருக்கும். சிவப்பு பழம் அப்படின்னு சொல்றது. ஸோ இதோட ரேட் எந்த அளவுக்கு சார் போகுது மார்க்கெட்ல? வந்து கிலோ 500 ரூபான்னு சொல்றாங்க. நம்ம இன்னும் பார்த்ததில்ல. சில இடங்கள்ல பெங்களூர்ல இருக்கு. ஓகே. சில இடங்கள்ல இருக்கு. வெளிநாட்டுல வியட்நாம் அந்த மாதிரி ஏரியால இருக்கு. ஸோ நம்ம இப்போதான் கொண்டு வந்து ஒரு 200 கன்று வச்சிருக்கோம். ஸோ இது வளர்ந்து அது காய் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதோட அவுட் என்னங்கிறது நம்ம பார்க்க முடியும். ஓகே. ஸோ எவ்வளவு கன்றுகள் சார் இந்த வகையில மட்டும்? எவ்வளவு? ஒரு 200 கன்று வச்சிருக்கோம். 200 கன்றுகள் இருக்கு. ஓகே. ஸோ இங்க இருக்கக்கூடிய எல்லாமே வந்து சிவப்பு பழம் தான் இல்லையா? ஸோ அடுத்தது பார்த்தலாம்.